வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் படித்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எப்படிலாம் வந்து இன்றைக்கி வீடியோ இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேற்று வந்து ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 867 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் வந்து இன்றைக்கி இவ்வளோ சிம்பிளாக வந்து கேமை முடிச்சிருக்கான் பாருங்கள். லாஸ்ட் வீக்கு வந்து 79, அதாவது ஏபி போர்டில் 79 அப்படியே வந்து 79 அப்படின்னு வச்சுட்டு நாளோட பவர் நம்பர் வந்து 9. ஓகேங்களா? ஸோ 794 அப்படின்ற நம்பரை ஏபி போர்டில் வந்து 79 அப்படியே வச்சுட்டு நாளோட பவர் நம்பர் வந்து 9 அப்படின்றத மாற்றி சி போர்டில் மட்டும் நாளோட பவர் நம்பர் வந்து 9 அப்படின்னு வச்சு 799 அப்படின்ற நம்பர் வந்து சிம்பிளாக வந்து இன்றைக்கான ரிசல்ட்டாக வந்து அவன் கொடுத்து கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருமே வந்து சூப்பரான ஒரு பேட்டர்னில் தான் வரப்போகுது. இதுக்கு வந்து ஒரு சின்ன லாஜிக் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் மந்த், அதாவது ஃபெப்ரவரி மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி மந்தில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து சி போர்டில் வந்து ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சி போர்டை கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 35, அதோட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 35க்கு ஒரு 85. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்கே பாருங்கள் 985. அடுத்தது வந்து 15, அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 65. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 35, அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 85, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 15, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 65. ஓகேங்களா? இந்த சி போர்டில் 5ன்ற நம்பர் வந்து போன மாதம் ஃபுல்லாக வந்து ரிப்பீட்டடாக வந்து கொண்டு வந்திருக்கான் ரிசல்ட்டில். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு மந்த்லி வந்து ஒரு நம்பர் மட்டும் அவன் காமனாக வச்சு வந்து அந்த பேட்டர்னில் வந்து அவன் ரிசல்ட் கொடுக்குறதும் வந்து வழக்கமாக வந்து இந்த கேமில் விளையாடுற ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி வந்து அவன் சி போர்டில் வந்து 5 வச்சு அவன் வந்து விளையாடிட்டு இருக்கானோ, அதே மாதிரி இந்த மந்த்தும் வந்து ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. போன மாதம் எப்படி அவன் வந்து சி போர்டில் வந்து 5 அப்படின்ற நம்பர் வந்து வச்சு கேம் விளையாடினானோ, இந்த மந்த் வந்து 8, அதாவது பி போர்டில் வந்து 8 அப்படின்ற 8ன்ற நம்பர் வந்து காமனாக வச்சு விளையாடிட்டுருக்கான். அதாவது இங்கே பாருங்கள், மார்ச் 1 பார்த்திங்கன்னா 89 பிசியில், அதாவது பி போர்டில் வந்து 89. ஓகேங்களா? ஸோ 89, அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 84. இங்கே பாருங்கள் ஒரு 84 வந்துருச்சு. அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மார்ச் வந்து 5 85 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ பி போர்டில் வந்து 8 8 8 ஒரு 4 8 வந்து வந்துருச்சு. அதாவது 89 84 85 அப்படின்ற நம்பரும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பிசியில் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்குது. நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுக்குறேன். ஏன்னா போன மாதம் வந்து சி போர்டில் எப்படி அவன் 5 5 5 அப்படின்னு சொல்லி 4 5 வந்து அவன் வந்து காமனாக வச்சு ஒரு நம்பர் வந்து அவன் கொடுத்தானோ, அதே பேட்டர்னில் மார்ச்சில் வந்து 8ன்ற நம்பரை வந்து அவன் வந்து காமனாக வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி 8ன்ற நம்பரில் வந்து 89 84 85 அப்படின்னு அடிச்சிட்டான். ஸோ 85 அடித்ததுனால நாளைக்கு 80 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேட்டர்ன் வந்து அவன் ஒரு நம்பரை காமனாக அடிக்கிறது ஒரு மந்த்துமே ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான். ஸோ போன மாதம் வந்து 5ன்ற நம்பர் வந்து காமனாக அடித்தான். இந்த மாதம் வந்து 8ன்ற நம்பர் வந்து இந்த மந்த் வந்து பி போர்டில் வந்து அவன் வந்து கொடுக்கணும், அதாவது இந்த மாதத்துக்கு வந்து கொடுக்கணும். அது வந்து நாளைக்கு வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது மக்களே. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு 89, இன்னொரு பொண்ணு பாருங்கள் 89க்கு ஒரு 84 வந்து வந்துருச்சு.
ஓகேங்களா. ஸோ இந்த பவர் நம்பரை வச்சு 84 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ 85க்கு நாளைக்கு ஒரு 80 வரத்துக்கு ஒரு 80% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 9ஓட பவர் நம்பர் வந்து 4, 5ஓட பவர் நம்பர் வந்து 0. அதனால் வந்து நாளைக்கு பிசியில் 80 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு ஒரு 70லேருந்து 80% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா நண்பர்களே, நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிசியில் வந்து 80. ஓகேங்களா. ஸோ பிசியில் 80 எடுக்கிறதுக்கு இது ஒரு மெயினான ரீசனு. ஸோ நீங்கள் வந்து பிசியில் 80 ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிசியில் 80 அப்படின்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஏ போர்டு என்னவாக இருக்கும், ஏபி போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங், ஒரு லாஜிக் வந்து பார்க்கலாம். அந்த ஏபி போர்டை வந்து இன்றைக்கி வந்து அவன் எப்படி எடுத்தான் வந்து ஏபி போர்டில் வந்து 79 அப்படின்றத வந்து போன வார ரிசல்ட்லேருந்து தான் அவன் வந்து இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் கொடுத்துருந்தான். ஏபி போர்டை வந்து மாற்றாமல் 89 அப்படின்னு சொல்லி பி போர்டில் இருக்கிற 9 வந்து 4 வந்து 9, அதோட பவர் நம்பர் வந்து 9. ஸோ 794 வந்து 799 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட்டை வந்து அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நாளைக்கான ரிசல்ட், அதாவது போன வார வியாழக்கிழமை வந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 885. ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பிசி போர்டில் வந்து 80 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி கெஸ் பண்ணோம் அப்படின்னா இவன் எப்படி வந்து இங்கே சி போர்டில் வந்து ஒரு நம்பருக்கு பவர் அடித்தானோ அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டில் வந்து ஒரு நம்பர் வந்து பவருக்கு மாற்றினான் அப்படின்னா, ஸோ 3 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டு வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ போர்டில் மட்டும் ஒரு நம்பர் வந்து பவராக வச்சு, அதாவது 3, 8க்கு வந்து பவர் நம்பர் வந்து 3. அதனால் வந்து நாளைக்கு 3 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் ஒரு வேளை ஏபி போர்டில் வேறு எதாவது நம்பர் வச்சது, இல்லை உங்களுக்கு ஏ போர்டில் வேறு எதாவது நம்பர் வந்து உங்களுக்கு நல்லா தான் படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிசியில் வந்து 80 அப்படின்ற நம்பர் வரதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு லாஜிக்காக வந்து அமையுது. அதாவது எப்படி வந்து 885, அதாவது லாஸ்ட் வெட்னஸ்டே போன வியாழக்கிழமைக்கான ரிசல்ட்டு. ஸோ அதை வச்சு வந்து 380 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பராக கொடுக்குறேன். இந்த கெஸ்ஸிங் நம்பர் இல்லாமல், அதாவது ஏ போர்டில் நான் வந்து இன்னொரு நம்பரும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிசியில் வந்து 80 அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, பிசியில் வந்து 80 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏ போர்டில் வந்து 3 இல்லைன்னா 6. ஓகேங்களா. 3 அப்படின்னு நீங்கள் ஏ போர்டாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 6 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் ஏ போர்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3, 6 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ஏ போர்டில் நாளைக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஏ போர்டில் 3 அப்படி இல்லைனா 6 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கொடுக்குற சிங்கிள் நம்பர் வந்து 380 680 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து நான் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பராக நான் வந்து கொடுக்குறேன். இந்த 2 நம்பருமே நல்ல பேட்டர்ன் நம்பரு. ஸோ வந்து இந்த கேமை வந்து அவன் லாஜிக்காக வந்து அடிச்சுட்டே இருக்கான். போன மாதம் எப்படி 5 வந்து அவன் வந்து லாஜிக்காக வச்சு சி போர்டில் இருக்கிறத வந்து காமனாக வச்சு அடித்தானோ, இந்த மந்த்தும் அதே மாதிரி பி போர்டில் வந்து 8ன்ற நம்பரை வந்து அவன் வந்து காமனாக வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு பிசியில் 80 அப்படின்னு நம்பர் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர் வந்து 380. அப்படி இல்லை நீங்கள் பி போர்டில் ஏ போர்டில் வந்து நீங்கள் வந்து 6 வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா 680 அப்படின்ற நம்பரையும் வந்து நீங்கள் வந்து நாளைக்கே கெஸ்ஸிங் நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் லக் அப்படின்றது தான் வந்து மறுபடியும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் வந்து லாஜிக் அண்டு லக் இது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து இந்த கேமுக்கான ரிசல்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ கவனமாக விளையாடுங்க. நாளைக்கு இந்த நம்பர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.